நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். இந்த தினமானது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை ஒரு அழகான உரையாடலோடு நம்மோடு பகிர இணைகிறார்கள் அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு கல்வியியல் துறை மாணவர்கள். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் சிறப்பு கல்வியியல் துறை மாணவர்கள். இன்று ஜனவரி 4 பிரெயில் தினத்தை முன்னிட்டு ஓர் விழிப்புணர்வு உரையாடல் நடத்த உள்ளோம். உங்களுடன் நாங்கள் எம் தனலட்சுமி, எம் மாரியப்பன், என் ஸ்னேகவல்லி, டி பிரைசி ஹெப்சிபா. வாங்க நேயர்களே, நம் உரையாடலை கேட்கலாம். ஸ்னேகா, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட போலாமா? போகலாம் மாறி, ஆனால் கையில் பணம் இல்லை, ஏடிஎம்மில் தான் போய் எடுக்கணும். சரி வா, ஏடிஎம் இந்த பக்கத்தில் தானே இருக்குது, போய் எடுக்கலாம். மாறி, அங்கே பாரு, ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணு தெரியாது போல். இதில் வேற யார் துணையுமே இல்லாமல் ஏடிஎம்மில் தனியாக பணம் எடுக்க வந்திருக்காங்க பாரு, எவ்வளோ தைரியம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஸ்னேகா, பார்வைத்திறன் குறைபாடு உடையோர்னு மரியாதையாக சொல்லணும். அவங்களும் நம்மளை மாதிரி சக மனுஷங்க தான், சரியா? சரி மாறி, இனிமேல் நான் அப்படிலாம் சொல்லலை. ஏங்க, நீங்கள் பணம் எடுத்துட்டிங்களா, இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யட்டா? கேட்டதுக்கு நன்றிங்க, நானே எடுத்துப்பேன். எப்படி நீங்கள் மற்றவங்களோட உதவி இல்லாமல் நீங்களே பணம் எடுத்துப்பீங்க? அதான் ஏடிஎம்மில் பிரெயில் எழுத்துக்கள் இருக்கே. பிரெயில் எழுத்தா? அது என்ன எழுத்து? அது எப்படி இருக்கும்? இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருக்கிற பட்டனை பாருங்களேன், சில புள்ளிகள் இருக்கும், அதுதான் பிரெயில் எழுத்து. ஓ, இதான் பிரெயில் எழுத்தா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே. இந்த எழுத்துக்கள் இதில் மட்டும் இல்லை, ட்ரெயின், லிஃப்ட், மருந்து அட்டைகள், இது மாதிரி நிறைய இடத்துல பிரெயில் எழுத்துக்கள் இருக்கும். அப்படியா? இதை பற்றி கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்கிறீங்களா? கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி ஸ்னேகா, ஏடிஎம்லன்னு இதெல்லாம் பேச வேண்டாம். பணம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நம்ம வெளியில் போய் டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி மாறி, நீங்கள் உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. பிரைசி. சரி வாங்க பிரைசி, போகலாம். சரி, இப்போ சொல்லுங்கள் பிரைசி, பிரெயில் எழுத்துனா என்ன? பிரெயில் ஒரு எழுத்து முறை தான். இது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலுமே இருக்குது. இதில் 6 புள்ளிகள் இருக்கும். வலதுபுறம் 3, இடதுபுறம் 3ன்னு இருக்கும். அப்படியா? இதை யார் கண்டுபிடிச்சாங்க? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பிரெய்லி தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவருக்கு கண்ணு தெரியாதா? இல்லை, அவருக்கு 3 வயசில் தான் கண் பார்வை போச்சு. பார்வை போகிற அளவுக்கு அப்படி என்னாச்சு அவருக்கு? அவரோட அப்பா செருப்பு வடிவமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா பயன்படுத்துகிற அந்த குத்தூசி எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கண்ணில் பட்டு அவரோட பார்வை போயிடுச்சு. ஆமாம், பார்வைத்திறன் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த 6 புள்ளியை கொண்ட பிரெயில் எழுத்து முறையெல்லாம் அறிமுகம் செஞ்சார்? கண் பார்வை இழந்த பிறகு தன்னை சுற்றியுள்ள பொருளை தானே தொட்டு பார்த்தும் நுகர்ந்து பார்த்தும் யாரோட உதவியும் இல்லாமல் தானே செய்ய கற்றுக்கிட்டாரு. அவர் பள்ளியில் படிக்கும்போது சார்லஸ் பாபியர் மூலமாக அமெரிக்காவில் உபயோகித்த 12 புள்ளிகள் கொண்ட இராணுவ ரகசிய மொழியான நைட் ரைட்டிங் முறையை அறிஞ்சுக்கிட்டாரு. 12 புள்ளிகள் கொண்ட எழுத்து முறை சிரமமாக இருந்ததால் மாணவர்களுக்கு இன்னும் எளிமையாக படிப்பதற்காக 6 புள்ளிகள் கொண்ட எழுத்து முறையை அறிமுகம் செஞ்சார். சரிங்க பிரைசி, இதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எங்களுக்காக உலகம் முழுதும் சிறப்பு பள்ளிகள், கல்லூரிகள், உள்ளடக்கிய கல்வி முறை மற்றும் சில பயிற்சி மையங்களும் இருக்குது. அதில் இருக்கிற சிறப்பு ஆசிரியர்கள் கற்றுத்தராங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய தேவையை நாங்களே பூர்த்தி செய்கிறதுக்கும் பயிற்சி தராங்க. அதே மாதிரி எங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்ப கருவிகளும் இருக்குது. தொழில்நுட்ப கருவிகளா? அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? பிரெய்லர், டாக்டைல் மேக்கர், பிரெயில் எம்போசர், மேக்னிஃபையர், டெய்சி புக் மாதிரி நிறைய கருவிகளும் சாஃப்ட்வேரும் இருக்குது. எழுத்து வடிவத்தில் இருக்கிறத பிரெயில் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக பிரெயில் எழுத்து முறையில் மாற்றி படிப்போம். பிரைசி, நீங்கள் சொல்கிறத கேட்கல எங்களுக்கும் இதை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கே. ஆமாம் பிரைசி, நீங்கள் மட்டும்தான் அதெல்லாம் கற்றுக்கலாமா, இல்லை நாங்களும் கற்றுக்கலாமா? தாராளமாக கற்றுக்கலாமே ஸ்னேகா. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் பிரைசி? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். சிறப்பு கல்வியியல் கல்வித்துறையில் சேர்ந்து படித்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு பயிற்சி அளிக்கிற சிறப்பு ஆசிரியராக ஆகலாம். இந்த கல்வி படிக்கிறதுக்கு கல்லூரிகள் இருக்கா? எல்லா கல்லூரிகளும் இருக்குமா? நிறையா இருக்கே. நம்ம சுற்று வட்டாரத்திலேயே பார்த்த நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்திலேயே எங்களை மாதிரி மாணவர்களுக்காகவே சிறப்பு கல்வியியல் துறை ஒன்று இயங்கிட்டு இருக்கு. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கான கல்லூரின்னு சொல்கிறீங்க, அதில் எப்படி நாங்கள் சேர்ந்து படிக்கிறது? அப்படிலாம் இல்லை, அந்த கல்லூரியில் உள்ளடக்கிய கல்வி முறை தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரி பிரைசி, உள்ளடக்கிய கல்வி முறையா? அப்படின்னா என்ன?
உள்ளடக்கிய கல்வி முறைனா சாதாரண மாணவர்களோட எங்களை மாதிரி சிறப்பு மாணவர்களும் சேர்ந்து படிக்கும் முறை தான். அதில் சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். சரிங்க பிரேசி, இவ்வளோ நாளாக சிறப்பு மாணவர்களுக்குன்னு ஒரு கல்வி முறை இருக்குன்னே தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டோம். ஆமாம் மாதிரி, நல்ல வேளை நம்ம ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. நன்றி பிரைசி, உங்கள் மூலமாக நிறையா தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது சரி, இன்னைக்கு என்ன தினம் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே, அப்போ இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னேகா, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லேன். ஜனவரி 4 செவ்வாய்க்கிழமைன்னு மட்டும்தான் மாதிரி எனக்கு தெரியும். சரி, நானே சொல்கிறேன். பிரெயில் டே. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல, லூயிஸ் பிரெயில் அவரோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இந்த தினத்தை உலக பார்வையற்றோர் தினம்னு கொண்டாடுறாங்க. ஐநா சபை கூட இந்த தினத்தை சர்வதேச பார்வையற்றோர் தினமாக தான் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. தான் ஒரு பார்வையற்றோர்னு மனம் தளராமல் தன்னை போல பார்வையற்றவர்களும் இந்த சமூகத்தில் வாழ முடியும்னு, அவர்களும் கல்வி மூலமாக நிறைய சாதனை செய்ய முடியும்னு பிரெயில் முறை மூலமாக உணர்த்திட்டு இருக்காரு. அதனால தான் அவரை கௌரவிக்கிற விதமாக ஜனவரி 4 சர்வதேச பார்வையற்றோர் பிரெயில் தினம்னு கொண்டாடுறோம். இதன் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கிற பார்வைத்திறன் குறைபாடு உடைய மாணவர்களால் கல்வியில் சாதிக்க முடியும்னு இந்த விழிப்புணர்வு உரையாடலை உங்களுக்கு கொடுத்திருக்கும். இந்த விழிப்புணர்வு உரையாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறோம். என் நண்பர்கள் நிகழ்த்திய உரையாடல் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வாய்ப்பினை அளித்த கல்வியியல் புல முதன்மையர் மற்றும் சிறப்பு கல்வியியல் துறை தலைவர் டாக்டர் ஜே சுஜாதா மாலினி அம்மா அவர்களுக்கும், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் டாக்டர் கே குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கும் நன்றிகள். என்ன நேயர்களே, இந்த விழிப்புணர்வு உரையாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப உடனே நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. kamradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம்.